பாக்குது ரெண்டு கால் நம்மளே தான் பாக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம சத்தியமங்கலத்தில் புளியை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சிறுத்தையை பார்க்குற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி சிறுத்தையும் பார்த்தோம். இந்த டைம் புளியை பார்க்கலான்னு சொல்லி தான் நம்மளுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அப்படி தொடரும்போது சம்மர் டைம் அப்படிங்கிறனாலேயே நிறைய இடங்கள் செடிகள் எதுவுமே இல்லாமல் காஞ்சு கருவாடை போய் கிடந்தது. இருந்தாலும் சமீப காலமாக ஒரு சில வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன வீடியோனா, கேரளாக்காரங்க இதே ரூட்டில் கிராஸ் ஆகும்போது ஒரு புலி ஒன்று போனது வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு இது அந்த வீடியோ. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே சரியான வைரல் ஆச்சுங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் நாங்களும் போனோம். அப்படி நாங்கள் போகும்போது எங்கள் கண்ணில் என்ன மாட்டுச்சு, என்ன ரோடு கிராஸ் ஆச்சு அப்படிங்கிறது நீங்களும் பாருங்களேன். சரியாக இந்த இடத்துல தான் அந்த கேரளாக்காரங்க புளியை பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் போன நேரத்தில் ஒரு கொக்கு கிராஸ் ஆச்சு. ஜஸ்ட்டு ஃபன்னு தாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் சத்தியமங்கலத்தினுடைய ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு தாண்டின உடனே நம்மளுடைய நண்பர்கள் ஒவ்வொரு பக்கமும் கண்களை கேமராவை திருப்பி பார்த்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே என்ன வரும் அப்படிங்கிறத. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் போகும்போதே முதல் செக் போஸ்ட் தாண்டின உடனே ஒரு யானையை நாங்கள் பார்த்தோம். அதுவும் இவர் தான் அந்த யானையை ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்தாரு. ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருந்தது. செடிக்குள்ளே இருந்தனால எங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கல. அதே உள்ள ஃபுல் ஃபேசிங் ஆயிடுச்சுங்க. வராது. அதான் பாருங்க, உன்னை நிற்கிற பாருங்க. இப்படி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த யானையை பார்த்தது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படின்னா மேலே போகிறதுக்குள்ளே பல வன விலங்குகளை கண்டிப்பாக பார்த்துருவோம், அது குறிப்பாக புளியை பார்த்துருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்படியே நான் எங்கள் பயணத்தை மேலே நோக்கி போக ஆரம்பித்தோம். அப்படி போகும்போது இந்த மாதிரியான கரும்பு லோடுகள் எக்கச்சக்கமாக கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. இந்த கரும்பு லோடை பார்க்கும்போது என்னுடைய பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்தியமங்கலத்தில் இந்த லாரி டிரைவர் கூடயே நான் தனியாகவே ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். அப்போது யானைகளை பார்த்த அனுபவமெல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்க சொல்லுங்கள். அந்த வீடியோ திரும்ப நம்ம இதே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, இப்போது நாங்கள் போயிட்டுக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 5லேருந்து 5:30 மணிக்கு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் யானைகள் மற்ற விலங்குகள் எல்லாமே ரோட்டுக்கு வரும் அப்படிங்கிறனால இந்த பயணத்தை மேற்கொண்டோம். சம்மர் டைம் அப்படிங்கிறனாலையோ என்னமோ தெரியல, எங்கேயுமே விலங்குகள் எங்கள் கண்ணுக்கே தென்படாதது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு மயான அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது அப்படியே இரவு நேரத்தில் மாறிடும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பல வீடியோக்கள் இதே பகுதியில் பல இடங்களில் யானை, சிறுத்தை, கரடி, முள்ளமணியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ இரவு நேர பயணத்தை பதிவிட்டிருக்கோம். இப்போது நாங்கள் அதே மாதிரியான புளியை தேடி தான் இந்த பயணத்தை தொடருவோம். அப்படிங்கிறனால எந்த இடத்துல புளி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால எங்கள் பயணத்தை நாங்கள் அப்படியே தொடர ஆரம்பித்தோம். இரவுக்குள்ளே எப்படி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லை ஆளில் போட்டிங்கன்னா இது போன்ற வித்தியாசமான வீடியோக்கள், இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ் வீடியோ நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோவெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் பெருசு பார்த்துக்கலாம். எடுத்துட்டு சும்மா அப்படியே ஜூம் ஆப்ஷன் இல்லைங்க. ஆமாம், ஜூம் இல்லையா? அங்கே வாரு மக்களே, ஒரு கரடி ரொம்ப தூரத்தில் தெரியுதா? அது என்னமோ குடி நோண்டிட்டு இருக்கு. அதான் பார்த்து வேற எங்க இந்த கரடியா? அங்க நின்னு பார்த்து தெரியும் நினைக்கிறேன். 2-3 கரடி பின்னாடி அந்த இருக்குங்களா? அன்னைக்கு 3 கரடி ஓடி அங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல. இந்த இடத்துல இப்படி ஒரு கரடி இருக்கும் அப்படிங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு அந்த கரடியை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இருட்டிகிட்டே வர நேரத்தில் கண்டிப்பாக இப்போ புலிகள்லாம் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த
கரடியை பார்த்துட்டு எங்களோட பயணத்தை அப்படியே தொடர ஆரம்பித்தோம். இப்போது நாங்கள் இந்த நேரங்களில் என்னென்ன விலங்குகளை பார்த்து ரசித்தோம் அப்படிங்கிறத ஒரிஜினல் ஆடியோட நீங்கள் கேட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எட்டி பார்த்து யாரா வராங்களா போல கடமான் எப்படி பாக்குது பாரு, 2 கால் விரிச்சு நம்மளே தான் பாக்குது. ஆமா இந்த கரடி ஏரியா போயிடல. இங்க நிக்க சின்ன பையன் சுத்தியே தான் நிக்கும். பையன் தான் இப்ப துரத்துறான் பாத்தீங்களா? தான் நிக்கும். வருவானா? வருவான். இது துரத்துச்சு. அந்த சைடு அவங்க அரிக்கிதாட்டு இருக்கு, மரத்துல தேய்ச்சிட்டு இருக்கு. எப்படி ஆடுது பாருங்க. சவியாமா கத்துது வருங்க. என்ன 3 நாள் டான்ஸ் ஆன மாதிரி இங்க ஆடுது. வீடியோ எடுக்க பொடியா கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. எப்படி திருப்பி போறது? மேஜிக் வைத்தியா சொன்னா அப்படி 14 தாண்டி பின்னாடி பரவாயில்ல டார்ச் அடிக்காதீங்க. அது உட்கார்ந்து இருக்கு. சாப்பிடுங்க பாப்பா திரும்புவேன். 50 சைடு திரும்புவேன். இப்படி புளியை பார்க்க போன எங்களுக்கு யானை, கரடி, இன்னும் ஒரு சில இடங்களில் முள்ளம்பன்னி பார்த்தோம். அது எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்படி எங்களுடைய பயணம் சிறப்பாக முடிஞ்சுது. புளியை பார்க்கலங்கிற ஒரே ஒரு வருத்தத்தோட தவிர, இப்போது நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து கீழே இறங்கி புது பீர் கடவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூட் இருக்குங்க. இது அந்த ரூட்டு தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போவே நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், இது எந்த ரூட்டு பயங்கரமாக ஆப்பிரிக்கா காடு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இதுதான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவானிசாகர், சத்தியிலிருந்து பவானிசாகர் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா புது பீர் கடவுன்னு சொல்லி அந்த வழி தான் இந்த பயணிக்க போகிறோம். இந்த ரூட்டு போகிறதுக்கு ரொம்ப திகிலாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரூட்டு அப்படிங்கிறது. மண்டை ஆட்டுதுங்க. ஐநா மாதிரி இருந்தால் சீக்கிரம் சீக்கிரம் போங்க. மாண்டா மாண்டை விடுங்க, மாண்டை விடுங்க. இங்கே வச்சு வருங்க. அதுக்கு சிறப்பு குட்டி மான் எட்டி பார்க்குது. மான் தான் சார் நின்று பார்க்குவோம். அது கடமான். கடமான் பரவாயில்ல. இது புள்ளிமான் தான் பார்த்துருக்கேன். ஆமா, இது புள்ளிமான் நிறைய பார்த்துருக்கோம். வருது வருது, வா 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 வா. இது கேரட் கொண்டு வந்தீங்களா? கொடுத்துருக்கோம். அந்த லைட் அடிக்க எவ்வளோ லைட் இருக்குது. விளையாடுது விளையாடுது. குட்டி சிறுத்தை எதை நிற்குதா? சிறுத்தையை பார்த்து ஓடுமோ? யானையை கிராஸ், அதாவது சிறுமுகையில இருந்துங்க கடந்து போற யானை இதுல கடந்து போவாங்க. அப்பப்போ சிறுமுகை, நம்ம சிறுமுகையில் அடிக்கடி யானையை கடக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பகுதியில தான் இருக்கு. யானைகள் இருக்கு. யானை, மாடு, காட்டு மாடு நடந்துருக்குங்க. காட்டு பன்றி நிறைய இருக்கு. இப்ப பிடிக்கணும் பாருங்க. ஏன்னா இங்க முழுக்க இனி ஒரு குறிப்பிட்ட தொலைவு தாண்டினோடனே தோட்டம் வந்துடும். அந்த தோட்டத்துக்கு குறி வச்சு காட்டு பன்றி, காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்குங்க.
இந்த ரூட் எங்கே போகிறதுங்க இது? இது புளியம்பட்டிக்கு போய் சேருங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த கார்டோடு இந்த வீடியோ முடியுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியமங்கலம் கரும்புலூரில் ஒரு அருமையான ஒரு vlog பண்ணியிருப்போம். அதனுடைய ஒரு 5 நிமிஷம் வீடியோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக வேணுமா வேண்டாமாங்கிற நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய லாரி முதலாக லாரியில் ஒரு vlog பண்ணியிருக்கேன். அது நான் தான் நினைக்கிறேன். அண்ணன் கூட செல்வண்ணன் கூட ஒரு vlog. அதுவும் சத்தியமங்கலம் காடு கரும்பு லோடு யானை வரும்னு அதுவும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த யானை வந்து அந்த கரும்பை சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையில் நாங்கள் அப்படியே எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னு சொன்னால் அண்ணனுக்கு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வீடியோ கிடச்சின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது ரோடெல்லாம். இதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கர்நாடகா பார்டரு, தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது யானைகளுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ கரெக்டாக மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி. கரெக்டாக சரியாக மணி 5 மணி. 6 மணிக்குள்ளே யானைகளை பார்க்கலான்ட்டு இருக்காங்க. சப்போஸ் நாங்கள் போகிற வழியில் யானை கிடைக்கலன்னு சொன்னால் திரும்பவும் இன்னொரு டைம் ரிட்டன் மறுபடியும் வந்து இன்னொரு லாரியை ஏறி தான் போயே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்த வேலையை வந்து இன்றைக்கி முடிக்காமல் விடக்கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான அந்த வெறியோடு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். பார்ப்போம் யானை கிடைக்குமா, ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ஒரு லாரி டிரைவர் அண்ணன்ட்ட பேசி 3 லாரி போச்சு, 2 லாரி நிறுத்தலை. 3வது ஒரு அண்ணன் மட்டும்தான் நம்மளுக்கு நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்டார். விஷயத்தை நம்ம சொன்னப்போ வந்து இந்த மாதிரி யானை வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க லோடு வந்து கரும்பு லோடு ஏற்றிட்டு போகக்கூடியது. ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள், தெரியும். கரும்பு லோடு ஏற்றிட்டு இப்போது திம்பம் சத்தியமங்கலம் வழியில் வந்து இப்போ அண்ணா லாரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டெய்லியும் நான் பாருங்கள் யானையோட லத்தியெல்லாம் கிடக்கு. டெய்லியும் இந்த வந்து யானைகளை வந்து இந்த கரும்பை சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்துறதாகவும் இதுக்கு முன்னாடி லாரிக்கு முன்னாடி தான் அந்த யானைகளை நிற்கிறத வந்து அண்ணன் சந்திச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்போ நமக்கும் அந்த லக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நம்ம லாரிலாம் ஏறி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணன்ட்ட அப்படியே பேசுவோம். அண்ணன் அவருடைய எப்படி சொல்கிறது, இந்த யானை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கதைகள் அப்படியே சொல்லுவார்னு நினைக்கிறேன். 12 வருஷமாக ஓடிட்டு இருக்கிறேங்க இதே ரோட்டில். இந்த வருஷம் தான் அதிகமான தொல்லையே. தீனி கம்மியாக இருக்கிறதுனால வந்து ரோட்டுக்கு வந்துடுது. ஆமாம், மறிச்சிருக்குது. நாங்கள் நிறுத்திட்டு நின்றுக்குவோம். அது கொஞ்சம் 2-3 கத்தி பிடிங்கி தின்னுட்டு அப்புறம் நவுந்துக்குவோம். அதுக்குள்ளே அப்புறம் எல்லாம் ஜாம் ஆயிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் வந்ததுன்னா மறுபடியும் போயிடும், அடுத்த வண்டியை பிக்கப் பண்ணோம். ஆமாம், தொடர்ந்து இப்போ வந்து நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் நிறுத்திக்கும். டைமிங்கெல்லாம் கிடையாது. நினச்சா வந்து நின்றுக்குது, நினச்சா உள்ளே போய் நின்றுக்கும். அது சில இதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்குது. கண்ணாடிலாம் கூட உடச்சிருச்சு எல்லாம் நிறைய வண்டி. நம்ம வண்டி இல்லை, இப்போ அந்த வண்டியை கண்ணாடி உடச்சி முன்ன பேசுனீங்க இல்லையா. இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடியை உடச்சிட்டு இதாகிடுச்சு. அந்த டிரைவர் இறங்கி ஓடிட்டாப்புல பாவம். ஆமாம், ஆமாங்க. வலையில் என்ன அந்த சின்ன வண்டிங்க ஆறு அடித்தா இப்போ லோடு வண்டி வரதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதில் தான் நம்மளோட விபத்தாகிக்குது. போய் அந்த நேரத்தில் பிரேக் அடித்து நிறுத்தினோம்னா வண்டி நிற்காது. வண்டி உழவுறதுக்கு தான் பார்க்கும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஏதோ ஒரு வண்டி ஆச்சுன்னா கூட சுத்தமாக வந்து எந்த வண்டியுமே போக முடியாத மாதிரி. ஆமாம், சைடு கிடையாது. அதான் 10 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நின்றுருக்குறோம். அந்த அது இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்ன அப்படி ஆச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், மெக்கானிக் வந்தே தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. ஆஹா, எந்த வழியும் பண்ண முடியாது. மெக்கானிக் வந்தே தான் ஆகணும். சேலம். 15 நாள் 20 நாள் ஆயிரும். ஆமாம், ஆமாம், லாரி தான் வீடு, அவ்வளோதான்.
ஆனால் இது இல்லாமல் வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது அனிமல்ஸ் வேறு ஏதாவது இப்போது பார்த்துட்டு இருக்கிறது பிட்டு வீடியோ தாங்க. இதோடைய ஃபுல் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பல யானைகளை பார்த்ததெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்களுக்காக திரும்ப வேணும்னு சொன்னால் ரீபோஸ்ட் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.